உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். உறவுகளே, இப்போ ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜி முடித்த உறவுகள், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக போகலாம் அப்படிங்கிற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகலாங்கிற ஒரு ஆசைகள் இருக்கும். அதற்கு நீங்கள் ஒரு பிஹெச்டி முடிக்கணுமே, வேறு செட்டு நெட்டு படிக்கணுமே, இப்படிலாம் இருக்கும். இல்லை பிஎட் முடித்துட்டு நம்ம பிஎட்டுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக போகலாமே, இப்படியாக பலருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? இதற்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். திருநெல்வேலியில் இருக்க மனோன்மணியன் யூனிவர்சிட்டியில் செட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஜூன் மாதத்தில் அதற்கான தேர்வு நடத்த இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து ஒரு வாய்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூஜிசியில் இருந்து, அதாவது ஓவரால் இந்தியா லெவலில் நெட் எக்ஸாம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ ஆன்லைனில் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஏப்ரல் 20 ஜூன் 10 வரை இந்த அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய தகவலை நீங்கள் கொடுத்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் வாங்கிட வேண்டியது. அதன் பிறகு நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய தகவலை ஒன்றன் ஒன்றாக கொடுக்கணும். அடுத்து இன்னொன்று என்னென்னா, இதில் 2 ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. அது ஒன்று ஆதாராக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் கெசட்டில் இருக்க ஒரு ஐடி ப்ரூஃபாக இருக்கலாம், ரேஷன் அட்டையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். 2 ஐடி ப்ரூஃப் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜி மார்க் ஷீட்டு. இந்த பிஜி மார்க் ஷீட்டில் என்ன மாதிரியான பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நீங்கள் அதையும் இதில் என்ட்ரி பண்ணணும். அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட், ரைட்டுங்களா? பிசி எம்பிசியாக இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட்டு, ஜென்ரலாக இருந்தால் ஜென்ரல் எஸ்சி சர்டிஃபிகேட்டு. இப்படியாக அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்களுடைய புகைப்படம், இப்போ தற்போது எடுத்த புகைப்படம், அதோடு சேர்த்துட்டு சைனு. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் தகவலெல்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணி இந்த ஸ்கேன் பண்ணதை இதையும் நீங்கள் உள்ளே அப்லோடு பண்ணணும். இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னென்னா, உங்களுக்கான ஒரு ஐடி, அதாவது பாஸ்வேர்டு இது க்ரியேட் பண்ணணும்னா உங்களுக்கான இமெயில் ஐடி, இப்போ கரண்டில் என்ன இருக்குதோ, ஏன்னா அதில் தான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே வரும். ஓடிபி அதில் தான் வரும். உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லேயே பணம் நீங்கள் கட்டிடலாம், சரிங்களா? இதுக்கு எங்கே எக்ஸாமினேஷன் நீங்கள் சென்டர் தேவை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ, அங்கேயும் நீங்கள் நீங்கள் அதிலே நீங்கள் என்ட்ரி பண்ணிட வேண்டியதான். 2 இடம் உங்களுக்கு கேட்பாங்க, நீங்கள் 2 இடத்த என்ட்ரி பண்ணிடுங்க. இதுதான் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இது தொடர்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரிந்த ஒரு விடயம்தான். நான் ஏற்கனவே செட் எக்ஸாமுக்கு என்ன ப்ராசஸ் சொல்லியிருந்தோனோ அதே ப்ராசஸ் தான். ஆனால் அங்கே பிஜி சர்டிஃபிகேட் அங்கே கேட்கலை. என்ட்ரி பண்ணது மட்டும்தான் நம்ம பண்ணோம். பட் இங்கே பிஜி சர்டிஃபிகேட்டு என்ட்ரி பண்ணணும், அதை அப்லோடும் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். வாய்ப்புகள் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. பிஜி முடித்தவர்கள், உங்களுக்கு நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் இருந்துக்கலாம். உங்களுக்கான இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நெட் எக்ஸாம் எழுதுவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளும் உறவுகளே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஏப்ரல் 20 மே 10 வரைக்கும் இதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மே 11/12க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் கட்டுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா மே 13-15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி ஆஃப் எக்ஸாம் சென்ட்ரு, அது பார்த்திங்கன்னா எந்த இடம்ங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லேட்டாக எந்த இடமோ அந்த இடத்த உங்களுக்கு கால் டிக்கெட்லேயே சொல்லிடுவாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 16, 2024, சரிங்களா உறவுகளே? ஜூன் 16, 2024 அப்படிங்கிற போது ஏற்கனவே செட் எக்ஸாம் ஜூன் 4ஆம் தேதி, இப்போ இது ஜூன் 16ஆம் தேதி அப்படிங்கிற போது உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டைமும் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து கூட அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். இது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 1150 ரூபாயும், அடுத்து ஜென்ரல் இவிஎஸ் ஓபிசி இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாயும், அடுத்து எஸ்சி எஸ்டி
பிடபிள்யூடி, அடுத்து வந்துட்டு தேர்ட் ஜெண்டர், இவங்களுக்கு வந்துட்டு 325 அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா உறவுகளே? ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம வந்துட்டு இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வாய்ப்புகள் நமக்கு இருக்குது, அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது இங்கே சிக்கலாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஸோ இதற்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து இதற்கான ஃபாலோ பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.